ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பேஸ் பண்ணி இங்கிலீஷை ஒரு குயிக் ரிவிஷனாக தாங்க பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி 6th 7th ஃபுல்லாகவே டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம 8th என்னெல்லாம் எக்ஸாம் ஓரியன்டான கிராமர் டாபிக்ஸ் இருக்கோ அது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு ஹோமோஃபோன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 6th 7th ஹோமோஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. 8th நமக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்காகவே ஹோமோஃபோன்ஸ் தான் இருக்குது. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னது? நமக்கு ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட்ஸ்க்கான ப்ரனவுன்சேஷன் சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே நியூ இருக்குல்ல, ஒரே மாதிரி தான் நான் ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன். ஆனால் அதோட மீனிங் ப்ளஸ் அதோட ஸ்பெல்லிங் வந்து நமக்கு டிஃபராக இருக்கும். கிளியராக இருக்கா? இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த நியூ அப்படின்னா என்னதுங்க? NEW அப்படின்னு என்னது? இந்த நியூ அப்படின்றது புதுமை அப்படின்னு சொல்லுவோம்ல. கிளியராக இருக்கா? தென் இந்த நியூ இருக்குல்லங்க, KNEW. நம்ம புக்லலாம் டூ யூ நோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்குமா? ஸோ இந்த நோனா என்னது? தெரியுமா? தெரியும் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? நியூ அப்படின்றது. தென் செகண்ட் ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் அப்படின்னா கேவிட்டி அப்படின்னு அர்த்தங்க. தென் இந்த ஹோல் இருக்குல்ல, இது வந்து முழுமையாக, WHOLE அப்படின்னு என்னது? முழுமையாக, கம்ப்ளீட்டான்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் தேர்ட் பாருங்கள், நைட் அண்ட் நைட் இருக்குது. KNIGHT அப்படின்னா என்னென்னா சோல்ஜர்ஸ் சொல்லுவோம்ல. இப்போ கிங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய பிரேவ் மென் சோல்ஜர்ஸ்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அவங்கள தான் நம்ம நைட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த நைட் அப்படின்னு என்னது? இரவு. அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள். நமக்கு சீன் கொடுத்துருக்காங்க. இப்போது கேன் யூ see that அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த இடத்துல சீனா என்னது? SEE அப்படின்னா என்னென்னா பார்க்குறது. தென் SEA அப்படின்னா என்னது? கடல். ஆல்ரெடி நம்ம இதில் இந்த செகண்ட் தேர்ட் 4th கொஸ்டின் எல்லாமே நம்ம ஆல்ரெடி 6th 7th பார்த்தாச்சு. நமக்கு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. ஸோ என்ன அந்த சோடா குடிக்க அலோவ் பண்ணலை அப்படி தானே நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல அலவுடு வருமா இல்லை அலவுடட் வருமா? இங்கே அலவுடட் தாங்க வரும். ஏன் அப்படின்னா அனுமதிக்கல அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது அலவுட் அப்படின்னா என்னென்னா சத்தம் இருக்குல்ல. ஸோ லவுடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை அலவுட் அப்படின்னு சொல்லலாம். தென் செகண்ட் பாருங்கள், த விண்ட் டேஷ் த லீவ்ஸ் அப்படின்னா இந்த காற்றுனால அந்த லீவ்ஸ் என்ன ஆகுது? அசைதா. ஸோ ப்ளூ. ப்ளோவுடைய பாஸ்ட் தாங்க ப்ளூ. ஸோ ப்ளூ தான் வரும். அப்போ இந்த ப்ளூன்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது ஒரு கலர். அடுத்து தேர்ட் பாருங்கள், ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட். இந்த இடத்துல நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன். ஆப்ஷனில் நமக்கு மீட் இருக்குது. தென் அகைன் MEETன்னு இருக்குது. இங்கே என்ன வரும்? MEET. ஸோ ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட். அப்போ இந்த மீட்னா என்னதுங்க? இது வந்து இறைச்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான். தென் ஃபோர்த் பாருங்கள், ஹி வில் ப்ளே த டேஷ் இன் த செகண்ட் ப்ளே. 2 ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோல் வருமா இல்லை செகண்ட் ரோல் வருமா? he will play the role. ROLE. கதாபாத்திரம் சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் ரோல் அப்படின்றது. அப்போது ROLLனா என்னங்க? ரோல். பேப்பர் ரோல்லாம் சொல்லுவோம்ல, அந்த ரோல். அடுத்தது 5th பாருங்கள், ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி. சீன் வருமா இல்லை SEN வருமாங்க? ஐ ஹாவ் சீன் த மூவி ஆல்ரெடி. நான் ஆல்ரெடி அந்த மூவியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த சீன் அப்படின்னா என்னது? இப்போ ஒரு மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில மூவி சீன்ஸ்லாம் வரும்லங்க. இப்போ வாட்டர் ஃபன்னி சீன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த சீன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இப்போ ஒரு மவுண்டைன் பார்க்குறீங்க, அந்த மவுண்டைன் சீன் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு சீன் அப்படின்றதுல வந்துட்டு வரும். ஸோ இந்த சீன்னா ஆல்ரெடி பார்த்தது. உடைய வேர்ப் ட்ரீ தான் இது. சா சீன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியராக இருக்கா? இந்த சீன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இதையுமே பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டேஷ் ஆன் த கிராஸ். இந்த இடத்துல 2 டியூ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மார்னிங்குமே இவருடைய அப்பா வந்து கிராஸ் மேலே இருக்க டியூவை பார்ப்பாங்க, பனித்துளிகளை வந்துட்டு பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல டியூ வருமா இல்லை இந்த டியூ வருமா? பி டியூ. ஓகேவா? இந்த டியூ அப்படின்றது வந்து நமக்கு இப்போ டியூ கட்டல அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா வந்து டியூ டு ரீசன் வச்சு சொல்லுவோம்ல. ஸோ அந்த டியூக்கு இதுதான் வரும். நமக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. தென் செகண்ட் பாருங்கள், சென்னை இஸ் த டேஷ் ஆஃப் தமிழ்நாடு. சென்னை வந்து தமிழ்நாடுடைய தலைநகரம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம்ல. ஸோ கேபிட்டல் CAPITALனு வரணுங்க. இங்கே OLன்னு இருக்குல்ல, இந்த கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா ஒரு பில்டிங், அதாவது கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் பில்டிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? கேபிட்டல். தேர்ட் பாருங்கள், ஐ வாஸ் வெரி டேஷ் லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. ஸோ இங்கே நமக்கு என்னங்க வரும்? ஐ வாஸ் வெரி போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல. அப்போ இந்த போர்டு அப்படின்னா என்னது? இந்த போர்டுனா பிளாக் போர்ட் சொல்லலாம், இல்லைனா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் சொல்லுவோம்ல, கவுன்சில் மாதிரி. ஸோ அந்த போர்டு எல்லாமே ஆப்ஷன் பியில் வரும். நமக்கு இங்கே அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால போர்ட். அடுத்தது 4th பாருங்கள், த கேட் காட் தி டேஷ் ஆஃப் த மவுஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான்.
சென்ட் ஓகேவா? எஸ்சிஇஎன்டி இது வந்து நமக்கு ஸ்மெல்ல ரெப்ரசன்ட் பண்றது. கிளியரா இருக்கா? நமக்கு ஆல்ரெடி ஹோமோஃபோன்ல எஸ்சிஇஎன்டி வச்சு ஒண்ணு பார்த்தோம். தென் அதே மாதிரி இதுக்கு ஹோமோஃபோனா சென்ட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. சென்டுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் இது. இங்க நமக்கு சென்ட் 100 அப்படின்னு சொல்லுவோம்ல. சென்டம் அதோட பார்ட் தான் இங்க குடுத்துருக்காங்க சென்ட்ன்னு. அடுத்தது இது ஒரு பிஒய்க்யூங்க. த டேஷ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் தானே. இந்த சன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். கிளியரா இருக்கா? ஸோ ஹோமோஃபோன்ஸ் இங்கேயே நம்ம ஒரு 15 ஹோமோஃபோன்ஸ் பார்த்துருக்கோம். தென் 6லையும் பார்த்தோம், 7த்லையுமே பார்த்தோம். ஹோமோஃபோன்ஸ் முடிச்சாச்சு இப்போ. ஹோமோனிம்ஸ்மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல நமக்கு பிஒய்க்யூஸ்மே கேட்டிருக்காங்க. ஸோ என்னலாம் இங்க வேர்ட்ஸ் பார்த்தீங்களோ, இது வரைக்குமே நம்ம ஒரு 20 கிட்ட தானே பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போமா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தாண்டி நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க, கிராமர் படிக்கிறீங்க அப்படின்னாவே நமக்கு பேசிக்கே இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தாங்க. ஏன்னா இங்கே தான் நமக்கு நவுன்னா என்னது, வேர்ப்னா என்னது, ப்ரொனவுன்னா என்னது, அட்வர்ப் என்னது, அட்ஜெக்டிவ் என்னது, கன்ஜெக்ஷன்னா என்னதுன்னு டோட்டலாக நமக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த மாதிரி 8 குரூப்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே இங்கே தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு நவுனை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நவுன் அப்படின்னா என்னது? இது ஒரு பர்சனையோ, பிளேஸையோ இல்லை அப்படின்னா ஒரு திங்கையோ நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். கிளியராக இருக்கா? இப்போ ஒரு பர்சன்னா இங்கே அக்பர் சொல்கிறாங்க, பிளேஸ்னா சென்னை, திங்னா கம்ப்யூட்டர், அனிமல்னா டாக். இது எல்லாமே நவுன் தான். ஸோ நவுன் கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள், வேர்ப் பற்றி கொடுத்துருக்காங்க. வேர்ப் அப்படின்னா என்னதுங்க? நம்ம பண்ணுற ஆக்ஷன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். இந்த இடத்துல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வேர்ப் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த இடத்துல கம்னா வா அப்படின்றது, ரீட்னா படிக்கிறது, ஸ்பீக்னா பேசுறது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்னது? வேர்ப் தான். இப்போ அடுத்தது இங்கே அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்களங்க. அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னது? பெயரடை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அதுக்கான மீனிங் என்னது? நமக்கு நவுனை பற்றி அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஆல்ரெடி நம்ம இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை வந்து கேட்டிருப்பாங்கங்க. பியூட்டிஃபுல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு பியூட்டிஃபுல் அப்படின்றது வந்து என்னது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். கிளியராக இருக்கா? ஸோ இந்த அட்ஜெக்டிவில் இருக்க வேர்ட்ஸை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு சில ஹிண்ட்டும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னது? இட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ நவுன். நவுனை பற்றி நமக்கு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சொல்லும். இதோட வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், குட், பேட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட், லார்ஜ். இது எல்லாமே நமக்கு என்னது? அட்ஜெக்டிவ். மோஸ்ட்டாக அட்ஜெக்டிவ் அப்படின்றது நமக்கு ஐவிஇல முடியுங்க. ஒரு வேர்ட் இருக்குன்னு வைங்க, அது நமக்கு ஐவிஇல முடியும். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இங்கேயே நமக்கு அட்ஜெக்டிவ்ல ஐவிஇ இருக்குல்ல. ஸோ ஐவிஇல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அட்ஜெக்டிவ் அந்த வேர்ட். அடுத்தது இங்கே பியூட்டிஃபுல்ல எஃப்யூஎல் இருக்குது பாருங்கள். ஸோ எஃப்யூஎல்ல ஒரு வேர்ட் முடியுதுனா எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல்னு இருக்கா. ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்றது என்னென்னா அட்ஜெக்டிவ். அடுத்தது இங்கே இஎன்டி இருக்குது பாருங்கள். இஎன்டி இருக்குல்ல. ஸோ இஎன்டியில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அட்ஜெக்டிவாக இருக்கும். இது 3 கிளியராக இருக்கா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து ஓயூஎஸ்ல முடியணுங்க. இப்போ ஃபேபுலஸ் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அதுலேயுமே ஓயூஎஸ், ஐவிஇ, ஃபுல், இஎன்டி இது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக 100% அட்ஜெக்டிவாக தான் இருக்கும். இது கிளியராக இருக்கா? இப்போது இந்த இடத்துல குட், பேட், கிளவர் இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டியே இல்லைங்க. இப்போ ஒரு பர்சனை பற்றி சொல்கிறோம். ஹீ இஸ் அ குட் பர்சன். ஸோ அது அந்த பர்சனுடைய ஒரு குவாலிட்டியை சொல்லுதா? ஸோ நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுதா? இப்போ ஹீ இஸ் அ பேட் பர்சன் அப்படின்னா என்னது? அதுவுமே அவரை பற்றின குவாலிட்டிஸை தானே சொல்லுது. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க. ஹீ இஸ் அ கிளவர் கிட். ஸோ அந்த குழந்தை வந்து கிளவராக இருப்பான், ஸ்மார்ட்டாக இருப்பான்னு சொல்கிறோம். ஸோ அது எல்லாமே நமக்கு என்னது? ஒரு பர்சனுடைய அதாவது நவுனுடைய அடிஷ்னலான சில இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் அது அட்ஜெக்டிவ். கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து அப்படியே அட்வர்ப் பாருங்கள். இங்கே நமக்கு அட்வர்ப் இருக்கா? பெயரடை பார்த்தோம் அட்ஜெக்டிவ். இது வந்து வினையடை. ஸோ இருக்கிறதுலையே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ரொம்ப ஈஸியானது எதுனா, எந்த வேர்ட் கொடுத்தாலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியுறது என்னென்னா அட்வர்ப் தாங்க. ஏன் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். அட்வர்ப் அப்படின்னா என்னது? நம்ம ஆக்ஷனை அது என்ன பண்ணும்? டிஸ்கிரைப் பண்ணும். இட் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ வேர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வர்ப். நம்மளோட ஆக்ஷனை அது வந்து மாடிஃபை பண்ணலாம். இல்லை அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதை எது வேணாலுமே அது மாடிஃபை பண்ணும். நீங்கள் சிம்பிளாக வந்து அட்வர்ப் அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் எல்ஒய் அப்படின்னு ஒரு வேர்ட் முடியுதோ அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு அட்வர்பாக தான் இருக்கும். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயுமே வந்து அட்வர்ப் அப்படின்னா அந்த எல்ஒய் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் ஒரு வேர்டு வந்து எல்ஒய்ல கம்ப்ளீட் ஆகுதோ அது கண்டிப்பாக நமக்கு அட்வர்பாக தான் இருக்கும். எக்ஸாமில் கேட்டாலுமே இந்த எல்ஒய் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா?
அடுத்தது நம்ம அட்வெர்ப்ஸ்னா சிலதெல்லாம் பார்த்துருப்போங்க. அட்வெர்ப் அப்படின்றது நமக்கு மேனர சொல்லும். அடுத்தது வந்து ஹவ் ஆஃபன் அது எவ்வளோ டைம்க்கு நடக்குது, அதுதான் இந்த இடத்துல நெவர், ஆஃபன் இதெல்லாம் இருக்குல்ல, இத பத்தி சொல்றது எல்லாமே. நீங்க காமனா அட்வெர்ப் அப்படின்னா எல்-ஒய்ல முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரோனவுன் பாருங்க. ப்ரோனவுன் அப்படின்னா என்னது? நமக்கு நவுனுக்கு இன்ஸ்டெடா யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் ராம் அப்படின்ற ஒரு பெர்சன் வச்சு நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு வைங்க. அந்த இடத்துல எங்கெல்லாம் நமக்கு ஸ்டோரியில இந்த ராம் அப்படின்ற வேர்ட் வருதோ, என்னால எல்லா இடத்துலயுமே இந்த ராம், ராம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்களோட ஜெண்டர் என்னது? மேல். அதனால ஹி அப்படின்ற ப்ரோனவுன் நான் யூஸ் பண்ணுவேனா? ஸோ ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான் நான் ராம் அப்படின்னு அந்த கேரக்டருக்கான நேம் குடுப்பேன். அடுத்து ராம பத்தி நான் என்னெல்லாம் டிஃபைன் பண்றேனோ, அங்க எல்லாமே நான் ஹி அப்படின்ற ப்ரோனவுன் தானே சொல்லுவேன். ஸோ ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு நவுன்லேருந்து அது மேலா இருந்தா ஹி சொல்லலாம். ஃபீமேலா இருந்தா ஷி சொல்லலாம். கிளியரா இருக்கா? ஸோ இதில பாருங்க ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாமே வருங்க. அது போக மீ, அஸ், ஹிம், ஹர், தெம் இதுலயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு வேண்டாம். ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் ப்ரிப்போஷன் பாருங்க. ப்ரிப்போஷன் அப்படின்றது நமக்கு நவுனுக்கு முன்னாடி, இல்ல அப்படின்னா ப்ரொனவுனுக்கு முன்னாடி வருங்க. தென் அந்த நவுன வந்து ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸோட அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத ப்ரிப்போஷன் தான் சொல்லும். இப்போ ப்ரிப்போஷன் நம்ம ஆல்ரெடி வந்து 7த்ல பார்த்துருப்போம். ப்ரிப்போஷன்னா என்னது? இப்போ இன், ஆஃப், அட், ஆன், பை, ஃபார், ஃப்ரம், அவுட், டூ, அப், வித், அபவுட், இன்டூ இது எல்லாமே நமக்கு ப்ரிப்போஷன். இதையும் தாண்டி சில வேர்ட்ஸ் இருக்கு. நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இங்க பார்க்கல அப்படின்னா அங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. அங்க இருக்கிறதே ஒரு 10 வேர்ட்ஸ் மட்டும் தான். ஸோ அத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுமே புக்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ என்னன்னு சொல்லி ஜென்ரலா இங்க பாருங்க. இங்க பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்ல பாருங்க. தென் அடுத்தது கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் நம்ம நேத்து கிளாஸ்ல தான் பார்த்தோம். டிரெக்ட் ஸ்பீச், இன்டைரெக்ட் ஸ்பீச் பார்த்தோம்ல. அதில நம்ம தட் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணோம்ல. ஸோ கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னது? 2 சென்டென்ஸ கனெக்ட் பண்ணும். கிளியரா இருக்கா? ஸோ இட்ஸ் எ வேர்ட் யூஸ்ட் டூ ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். ஒரு வேர்டையோ இல்லன்னா ஒரு சென்டென்ஸையோ கனெக்ட் பண்றது நம்ம கன்ஜெக்ஷன் மூலியமா தான் கனெக்ட் பண்ணுவோம். இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. அண்ட், பட், பிகாஸ், ஆர், சோ, ஸ்டில், இஃப், ஆஸ், பிஃபோர், தோ, நெய்தர், நார், சோ தட், எய்தர், ஆர் இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற நெசசிட்டியே இல்ல. இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி 6த்ல பார்த்துருப்போம். இப்போ ஒரு பெர்சன் ஹி ரான் ஃபாஸ்ட். ஹி மிஸ்ட் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல பட் அப்படின்ற ஒரு வேர்ட் பார்த்தோம்ல. அவன் வேகமா தான் ஓடுனான். ஆனாலுமே அவன் ட்ரெயின மிஸ் பண்ணிட்டான்ல. ஸோ இந்த இடத்துல பட் அப்படின்றது என்னதுங்க? கன்ஜெக்ஷன். பாருங்க பட் இங்க இருக்கா? ஸோ கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஹி ரான் ஃபாஸ்ட் அப்படின்னு இங்க ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். ஹி மிஸ்ட் த ட்ரெயின் இங்க ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். இது 2யுமே நமக்கு கனெக்ட் பண்ற வேர்டா நமக்கு என்ன இருக்கு? இந்த பட் தானே இருக்கு. ஸோ இதுதான் கன்ஜெக்ஷன். அடுத்தது இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றது. எக்ஸ்பிரஸஸ் சம் சடன் ஃபீலிங். இதில எக்ஸாம்பிள் பாருங்க. அலாஸ் எப்ப அலாஸ் சொல்லுவோம்? ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அலாஸ் சொல்லுவோம். வாவ் அப்படின்றது எப்ப சொல்லுவோம்? எக்ஸைட் ஆனா. ஹுரா அப்படின்றது வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன். நம்ம சடன் ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ல, அந்த மாரி வேர்ட்ஸ் குடுத்தாங்கன்னா, அது இன்டர்ஜெக்ஷன். கிளியரா இருக்கா? தென் நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம நவுன் பார்த்தோம்ல. நவுன பத்தி நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் டைப்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு கலெக்டிவ் நவுன் பேஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கலாம். இப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னாங்க, பர்ட்டிகுலரா ஒரு பெர்சனையோ இல்லன்னா ஒரு பிளேஸையோ நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹரி, அக்பர், ஸ்டீஃபன், கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா இது எல்லாமே நம்ம பர்ட்டிகுலரா சொல்றோம்ல. இப்ப ஹரிய சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல பர்ட்டிகுலரா அந்த பெர்சன தான் சொல்றோம். தமிழ்நாடு சொல்றோம் அப்படின்னா, பர்ட்டிகுலரா அந்த பிளேஸ தான் சொல்றோம். இந்த மாதிரி எக்ஸாக்ட்டா நம்ம ஒரு பெர்சனையோ, இல்ல ஒரு பொருளையோ, ஒரு பிளேஸையோ சொன்னோம் அப்படின்னா, அது ப்ராப்பர் நவுன். கிளியரா இருக்கா? ஷார்ட்டா ப்ராப்பரா ஒரு பிளேஸையோ, ஒரு பெர்சனையோ சொன்னோம்னா, அது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது காமன் நவுன். நம்ம பொதுவா சொல்வோம். ஸோ காமன் அப்படின்னா, இந்த இடத்துல காமன் டூ எவ்ரி பெர்சன் ஆர் திங் ஆஃப் சேம் கிளாஸ் ஆர் கைண்ட். பொதுவா சொல்றது. காமன்னா என்னது? பொது தானே. இப்போ இந்த இடத்துல பாய், கேர்ள், விமன், ட்ரீ, அனிமல், ஸ்கூல், ஸ்டூடண்ட், டீச்சர் இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்க. இதெல்லாம் காமனா தானே இருக்கு. பாய்ன்னு சொல்றாங்க. ஆனா எந்த பாய்ன்னு நமக்கு சொல்லவே இல்ல. கேர்ள்ன்னு சொல்றாங்க. எந்த பொண்ணும் நம்மகிட்ட சொல்லவே இல்ல. இப்ப ட்ரீ அப்படின்னா அது பேனியன் ட்ரீயா, மேங்கோ ட்ரீயா அந்த மாரி என்ன ட்ரீன்னு நமக்கு தெரியாது. ட்ரீன்னு மட்டும் சொல்றாங்க. தமிழ்ல பொது பெயர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. அந்த மாதிரி தான். இப்போ அனிமல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்ன அனிமல் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த மாரி காமனா சொன்னாங்க அப்படின்னா, அது காமன் நவுன். அடுத்தது தேர்ட் பாருங்க. இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலெக்டிவ் நவுன். நம்ம கலெக்டிவ் நவுன் பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் கிட்ட பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? அ ஹெர்ட் ஆஃப் கவ் இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ கலெக்டிவ் நவுன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் இல்ல அப்படின்னா திங்ஸ டுகெதர் ஒண்ணா சேர்த்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்க. போலீஸ், ஆர்மி, கிரவுடு
பீப்பிள், டீம், நேஷன், ஃபேமிலி இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் கூட பார்த்துருப்போம்ல. இப்போது பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வைங்க. அவங்களெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அ டீம் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோமா? பீப்பிள் எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. அ க்ரவுட் ஆஃப் பீப்பிள்ன்னு சொல்லுவோமா? ஸோ இதுதான் கலெக்டிவ் நவுன். இந்த டாபிக்லேயே இந்த நவுன்லேயே நமக்கு கலெக்டிவ் நவுன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால அத பார்த்துக்கோங்க. தென் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பெர்சனுடைய குவாலிட்டி. இப்ப பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி. அட்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி அவர் குட் பெர்சனா, பேட் பெர்சனா, கிளெவரா அந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ அவங்களோட குவாலிட்டி, இல்ல ஆக்ஷன், இல்ல அவங்களோட ஸ்டேட்ட பத்தி சொல்றது. இது எல்லாமே நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எக்ஸாம்பிள் குவாலிட்டில கைண்ட்னஸ். அவரு ரொம்ப அன்பா இருப்பாரு. ஸோ அதுதான் கைண்டா இருப்பாருன்னு சொல்லுவோம்ல. தென் ஹானஸ்டி நேர்மையா இருப்பாருன்னு சொல்றோம். இப்ப ஆக்ஷன் பாருங்க லாஃபர், ஹேட்ரட், ஸ்டேட்னா அவர் எந்த ஸ்டேட்ல இருக்காரு? இப்போ யூத்தா, இல்லன்னா ஓல்டா அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். தென் மெட்டீரியல் நவுன் இது ரொம்பவே ஈஸி. எங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு பொருள பார்க்குறீங்களோ, அதெல்லாமே நமக்கு மெட்டீரியல் நவுன் தான் வரும். பாருங்க கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட், கிளே, காட்டன். கிளியரா இருக்கா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கலெக்டிவ் நவுன். இப்போ அது பேஸ் பண்ணி நமக்கு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாருங்க. ஃபில் இன் த பிளாங்க் வித் அ சூட்டபிள் கலெக்டிவ் நவுன். கிளியரா இருக்கா? ஸோ இங்க நமக்கு பாக்ஸ்ல ஆப்ஷனுமே குடுத்துருக்காங்கங்க. நீங்க அத பேஸ் பண்ணி எனக்கு இங்க நீங்க சொன்னீங்கன்னா போதும். இந்த இடத்துல அ டேஷ் ஆஃப் கவ்ஸ் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. பார்த்தோம்ல அ ஹெர்ட் ஆஃப் கவ்ஸ். மந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, நமக்கு கூட ஒரு ஹோமோஃபோன்ஸ்ல குடுத்துருந்தாங்க. அப்ப கூட நான் சொன்னேன்ல ஹெர்ட், தென் ஹியர்ட். இது 2க்கும் நான் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன். ஹெர்ட்னா மந்தை. இந்த இடத்துல ஹியர்ட் அப்படின்றது நம்ம ஹியருடைய பாஸ்ட் டென்ஸ். கிளியரா இருக்கா? நம்ம அங்கேயே பார்த்தோம். அடுத்தது அ டேஷ் ஆஃப் பேர்ட்ஸ், அ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா இருந்தா ஃப்ளாக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தமிழ்ல ஆட்டு மந்தை, மந்தைன்னுலாம் சொல்றோம்லங்க. இப்ப வந்து திராட்சைலாம் ஒண்ணா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் கொத்து கொத்தா இருக்குன்னுலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாமே நமக்கு கலெக்டிவ் நவுன்ல தான் வரும். இங்கிலீஷ்ல அத நம்ம கலெக்டிவ் நவுன் தான் சொல்லுவோம். அ டேஷ் ஆஃப் சிங்கர்ஸ்னா அ கோயர் ஆஃப் சிங்கர்ஸ். குழுன்னு சொல்லுவோம்ல. அடுத்தது அ டேஷ் ஆஃப் மில்க், பாட்டில் ஆஃப் மில்க். அ டேஷ் ஆஃப் டீ, கப் ஆஃப் டீ. அ டேஷ் ஆஃப் ஆண்ட்ஸ்னா ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம 6த்ல பீஸுக்கு பார்த்துருப்போம். ஸ்வாம் ஆஃப் பீஸ்ன்னு. ஸோ பீஸ் வந்தாலும் ஆண்ட்ஸ் வந்தாலும் ஸ்வாம் தான் வரும். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அ டேஷ் ஆஃப் கிரேப்ஸ் பாருங்க சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். அடுத்தது அ டேஷ் ஆஃப் ரைஸ், அ பவுல் ஆஃப் ரைஸ். இங்க இருக்கு பாருங்க பவுல். அடுத்தது அ டேஷ் ஆஃப் ஷூஸ்னா இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். பேர் ஆஃப் ஷூஸ். அ டேஷ் ஆஃப் ரெயின், ஷவர் ஆஃப் ரெயின். கிளியரா இருக்கா? ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம். இந்த கொஸ்டின் பார்த்தோம். ஹெர்டு, ஃப்ளாக்கு இதெல்லாமே நம்ம பார்த்தது தானே. ஸோ பார்த்த கொஸ்டினே தாங்க நமக்கு 8த்லயுமே குடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் 6த், 7த் நமக்கு பேசிக். 8த்துமே நமக்கு பேசிக் தான். ஆனா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நமக்கு ப்ரோனவுன் பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்கங்க. ப்ரோனவுன்னா நம்ம இப்ப தான் பார்த்தோம். நவுனுக்கு இன்ஸ்டெடா யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னேன்ல ராம் அப்டின்னா, ராம எப்படிலாம் சொல்லலாம்? ஹி சொல்லலாம், ஹிஸ் சொல்லலாம். இந்த மாரிலாம் சொல்லலாம்ல. ஸோ இது எல்லாமே ப்ரோனவுன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுலயே நமக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், பொசெசிவ் அட்ஜெக்டிவ், பொசெசிவ் ப்ரோனவுன் எல்லாம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் சிம்பிளா சொல்றேன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்டின்னா, இங்க ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இந்த வேர்ட்லாம் இருக்குல்லங்க. இதெல்லாம் நமக்கு எங்க வரும்? சென்டென்ஸ் உடைய பிகினிங்ல தானே வரும். கிளியரா இருக்கா? இப்போ இட் இஸ் மை புக் அப்படின்னு சொல்றோம். இந்த இட் அப்படின்றது நமக்கு சென்டென்ஸ் உடைய பிகினிங்ல தானே வருது. அடுத்தது ஷி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன். ஷீன்றது நமக்கு சென்டென்ஸ் உடைய பிகினிங்ல தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட். நான் ஷார்ட்டா உங்களுக்கு எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதுக்காக சொல்றேன். அடுத்தது ஆப்ஜெக்ட் பாருங்க. ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட். மோஸ்ட்டா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னா நமக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது இருக்குங்க. கிளியரா இருக்கா? ஸோ சப்ஜெக்ட் வந்து நமக்கு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஷார்ட்டா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். நான் இந்த வேர்ட கூட உங்கள ஞாபகம் வச்சுக்க சொல்ல. எங்கெல்லாம் நீங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப இதுல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எதுன்னு கேட்டாங்கன்னா, லாஸ்ட்ல இருந்துச்சுன்னு வைங்க அந்த சென்டென்ஸ்ல. அது கண்டிப்பா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா தான் இருக்கும். அடுத்தது பொசெசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு கேட்பாங்கங்க. ஸோ இது வந்து நமக்கு டெட் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க ரீசென்ட்டா நடந்ததுல. பொசெசிவ் அட்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, இங்க மை, அவர், யுவர், தெயர், ஹிஸ், ஹர், இட்ஸ்னெல்லாம் இருக்குல்லங்க. இந்த வேர்டுக்கு அடுத்ததா நமக்கு ஒரு நவுன் வந்திருக்கும். இப்போ இட் இஸ் மை புக் அப்படின்னு சொல்றேன்னு வைங்க. ஸோ இங்க மை அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. என்னுடைய புக் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. ஸோ அந்த இடத்துல இந்த மைக்கு அப்புறமா அத ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு வந்திருக்கணும். கிளியரா இருக்கா? ஸோ பொசெசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னது? இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பொசெசிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க மைன் அப்படின்ற வேர்ட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும். த புக் இஸ் மைன். இப்ப இந்த இடத்துல புக் அப்படின்றது நமக்கு எங்க இருக்கு? இந்த மைனுக்கு முன்னாடி இருக்கு. இதுவே இங்க பாருங்க, இந்த மைக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பொசெசிவ் அட்ஜெக்டிவ். பொசெசிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னது?
மைன் இல்ல அப்படின்னா அவர்ஸ், யுவர்ஸ், தெயர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ் இந்த எல்லா வேர்டுக்கும் முன்னாடி நமக்கு சப்ஜெக்ட் இருந்திருக்கணும். கிளியரா இருக்கா? ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுனையும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனையும் கம்பேர் பண்ணி படிங்க. பொசெசிவ் அட்ஜெக்ட்டையும், பொசெசிவ் ப்ரோனவுனையும் கம்பேர் பண்ணி படிங்க. இப்போ இதுக்கு நமக்கு சென்டென்ஸோட எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்டின்னா என்னது? இப்ப தானே பார்த்தோம். சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கும். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். பாருங்க ஷி இஸ் மை ஃப்ரெண்ட். ஸ்டார்ட்டிங்ல இருக்கா? இட் இஸ் மை டாக். தே ஆர் ரீடிங். பாருங்க இந்த 3 வேர்டுமே நமக்கு ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. இப்ப ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்டின்னா என்னது? இங்க தான் பார்த்தோம். மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் அப்டின்னு இருக்கும்னு. பாருங்க த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. லாஸ்ட்ல தானே இருக்கு. ஹி கால்டு தெம். ஐ வில் கிவ் யூ அ புக். சென்டென்ஸோடைய லாஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்டின்னா என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இது கிளியரா இருக்கா? இப்ப அதே மாதிரி நமக்கு பொசெசிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் பொசெசிவ் ப்ரோனவுன் குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க நமக்கு நான் என்ன சொன்னேன்? இங்க மை இருந்துச்சுன்னா, இத ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வரணும்னு சொன்னேன். அப்படி வந்துச்சுன்னா, அது பொசெசிவ் அட்ஜெக்டிவ். பாருங்க மை ஷர்ட் இஸ் கிரீன். அடுத்தது யுவர் புக் இஸ் நியூ. இத ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வந்திருக்கா? ஹர் டாக் இஸ் ஸ்மால். நவுன் வந்திருக்கா? அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. ஸோ எங்கெல்லாம் நீங்க பொசெசிவ் அட்ஜெக்டிவ் வேர்ட் பார்க்குறீங்களோ, அத எப்படி நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, அத ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வந்திருக்கும். இது கிளியரா இருக்கா? இப்போ பொசெசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு என்னன்னா, இது நமக்கு ஆப்ஜெக்ட் மாதிரிங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்னது? ஒரு சென்டென்ஸ் உடைய கடைசியில வந்திருக்கும்ல, சிம்பிளா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன் ஷர்ட் இஸ் மைன். பாருங்க இந்த சென்டென்ஸையே தான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மை ஷர்ட் இஸ் கிரீன். என்னுடைய ஷர்ட் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இங்க நமக்கு அந்த கிரீன் ஷர்ட் என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா இருக்கா? ஸோ இந்த மைனுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்திருக்கு. நியூ புக் இஸ் யுவர்ஸ். யுவர் புக் இஸ் நியூன்றது தான் இந்த மாரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஹர் டாக் இஸ் ஸ்மால் அப்படின்றது ஸ்மால் டாக் இஸ் ஹர்ஸ். அவர் பேர்ட் இஸ் நாய்ஸின்றது நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் நமக்கு பொசெசிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் பொசெசிவ் ப்ரோனவுன். இப்போ நம்ம இவ்ளோ பார்த்தோம்ல. இங்க நமக்கு திஸ் இஸ் மை பென் இருக்கு. ஹர் பர்ஸ் இஸ் ஸ்மால். அவர் ஹவுஸ், மை புக், ஹிஸ் பைக் இதெல்லாம் என்னது அப்படின்னு உங்களுக்கு இங்க ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது பொசெசிவ் அட்ஜெக்டிவ்ல இருக்கு. சேஞ்ச் த பொசெசிவ் அட்ஜெக்டிவ் இன்டூ பொசெசிவ் ப்ரோனவுன். பொசெசிவ் ப்ரோனவுனா மாத்துங்க. எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை பென் இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல மைன்றது நமக்கு என்னவா மாறும்? மைன்னு மாறுமா? ஸோ த பென் இஸ் மைன். கிளியரா இருக்கா? இந்த மாதிரி இங்க மாத்த முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. தென் அடுத்தது நமக்கு வேர்ப் பத்தி குடுத்துருக்காங்க பாருங்க. இதோட நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சே கம்ப்ளீட் ஆகுதுங்க. தென் யூனிட் 1ம் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாருங்க நமக்கு வேர்ப்னா தெரியும். நம்ம பண்ற ஆக்ஷன். கிளியரா இருக்கா? இதுல நமக்கு 2 டைப் ஆஃப் வேர்ப் இருக்குங்க. ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். சிம்பிளா சொல்றேன். ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்னன்னா, இங்க நமக்கு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குங்க. கிளியரா இருக்கா? ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்ப இன்ட்ரான்சிட்டிவ்னு இருக்குன்னு வைங்க. எப்பவுமே இந்த எல்லாம் நமக்கு எப்ப வரும்னா, ஒரு பொருள் வந்து இல்ல அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து இந்த இன்ங்கிற வேர்டே வந்துட்டு இருக்கும். கிளியரா இருக்கா? நம்ம ஆன்டனிம்ல கூட பார்ப்போம். சினானிம், ஆன்டனிம்ல எல்லாமே. ஸோ அப்ப அக்யூரேட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குன்னு வைங்க. இன்அக்யூரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்னது? நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ த்ரூ த பால். இங்க நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. வி பீட் தெம். தெம்ன்றது ஆப்ஜெக்ட். ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட். கிளியரா இருக்கா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு. அடுத்தது இங்க இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்னன்னா, ஆப்ஜெக்ட் இருக்காதுன்னு பார்த்தோம். ஐ ரேன். பாருங்க ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. ஐ ரேன் ஷிஃப்ட்லி. இப்ப எனக்கு இந்த ஷிஃப்ட்லி அப்படின்றது என்ன வேர்டுன்னு சொல்லுங்க. அட்வர்பா? அட்ஜெக்டிவா? அடுத்தது ஐ ரேன் இன் த ரேஸ். இங்க நமக்கு ஆப்ஜெக்ட் இல்லல்ல. இந்த இன் அப்படின்றது இங்க ப்ரிப்போஷன். கிளியரா இருக்கா? ஸோ இதோட நம்ம என்னலாம் பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். தென் அடுத்தது நவுன்னா என்ன? காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எல்லாம் பார்த்தாச்சு. தென் ப்ரோனவுன்னா என்னன்னு பார்த்தோம். அதுல 4 டைப்ஸ் பார்த்தோம். தென் வெர்ப். இதோட யூனிட் 1 நமக்கு கம்ப்ளீட் ஆகுது.